மிஸ்டர் மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று 2 நாள் கிளாஸ், அதாவது பண்டைய நாகரீகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நடந்த 2 கிளாஸஸோட கொஷின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின், சொற்களை படங்கள் மூலம் உணர்த்தும் குறியீட்டு முறையை டேஸ் என்கிறோம். சொற்களை படங்கள் மூலம் உணர்த்தும் குறியீட்டு முறையை டேஸ் என்கிறோம். இதுக்கான சரியான பதில் வந்து பார்த்திங்கன்னா சித்திர எழுத்து. சித்திர வடிவ எழுத்துக்கு பேர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சொற்கள், அதாவது டிராயிங் மூலியமாக நம்ம சொல்ல வந்ததை சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. சொற்களை படங்கள் மூலம் உணர்த்தும் குறியீட்டு முறை வந்துட்டு சித்திர எழுத்து முறை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சித்திர எழுத்து முறை வந்துட்டு எதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, எந்தெந்த நாகரீகங்களில் யூஸ் பண்ணாங்கன்னா, எகிப்து நாகரீகங்களில் சித்திர எழுத்து முறையை வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. அதை ஹைக்ரோகிளிப்பிக் அப்படின்னு எகிப்தில் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிக்டோகிராம் அப்படின்றது வந்து சித்திரை எழுத்து வடிவம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே. 2வது கொஷின், எகிப்தியர்கள் இறந்த உடலை பதப்படுத்தி பாதுகாத்த முறை. எகிப்தியர்கள் இறந்த உடலை பதப்படுத்தி பாதுகாத்த முறை வந்துட்டு என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான சரியான பதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, மம்மியாக்கம் தான். இங்கே வந்து சார்கோஃபேகஸ் இருக்குது. அப்போ பிஎன்சி ஆன்சர் வராதான்னு கேட்காதீங்க. சார்கோஃபேகஸ் அப்படின்றது சவப்பெட்டியில் வைக்கிறதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா சார்கோஃபேகஸ். மம்மியாக்கம் அப்படின்னா பதப்படுத்தி வைக்கிறதுக்கு பேர் மம்மியாக்கம். மம்மியாக்கம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வந்துட்டு சவப்பெட்டியில் வந்துட்டு அவங்க புதைப்பாங்க. சரிங்களா? அப்போது எகிப்தியர்களினுடைய இறந்த உடலை பதப்படுத்தி பாதுகாத்த முறைக்கு பேர் மம்மியாக்கம். இதில் டூடன் காமன் அப்படின்றது வந்துட்டு ஒரு அரசர். ஓகேங்களா? அவரை வந்துட்டு இது மாதிரி பதப்படுத்தி வச்சுருப்பாங்க. அதுக்காக இங்கே கொடுத்துருக்குறேன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஹரப்பா மக்கள் டேஷ் பற்றி அறிந்திருக்கவில்லை. சிந்துவெளி மக்கள் அல்லது ஹரப்பா மக்கள் வந்துட்டு எதை பற்றி அவங்களுக்கு தெரியல அப்படின்னா, இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி, குதிரை மற்றும் இரும்பு. ஹரப்பா மக்கள் வந்துட்டு இரும்பை பற்றியும் அறிந்திருக்கவில்லை, குதிரை விலங்கை வளர்ப்பதை பற்றியும் அவங்களுக்கு எதுவும் தெரியாது. சரிங்களா? அடுத்த கொஷின், எகிப்தியர்களின் எழுத்து முறை என்ன? எகிப்தியர்களின் எழுத்து முறை இதில் முதல்ல டிஸ்கஸ் பண்ணிட்டேன். இதுக்கான சரியான கொஷின் வந்து சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஹைக்ரோகிளிப்பிக். ஓகேங்களா? ஹைக்ரோகிளிப்பிக் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சித்திர எழுத்து முறை அப்படின்னும் சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த டூடன் காமன்றது ஒரு பேரோ, அதாவது அரசர். இது வந்து கியூனிஃபார்ம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சுமேரியர்கள் இல்லைனா மெசபடோமியா நாகரிகத்தினுடைய எழுத்துமுறை வந்து கியூனிஃபார்ம் எழுத்துமுறை. இது முக்கோண வடிவ எழுத்துமுறை அப்படின்னு சொல்லுவாங்க. கில்காமெஷ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உலகின் முதல் காவிய நூல் தான் கில்காமெஷ். ஓகே. அடுத்த கொஷின், பொறுத்துக. இஸ்டார், சின், எல்லிஸ், நின்னி. அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த மெசபடோனியா மக்களினுடைய கடவுள்கள் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அந்த கடவுள்களுடைய பெயர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்துட்டு மேட்ச் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? இஸ்டார் அப்படின்றது யார்? இஸ்டார் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருன்னா, ஈஸ்டர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பெண் தெய்வமே தான். சின் அப்படின்றது சந்திர கடவுள். எல்லிஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லில் அப்படின்னா வந்துட்டு காற்று கடவுளே தான். நின்லின் அப்படின்னா தானிய கடவுள். இங்கே சேம் ஸ்ட்ரெயிட்டாக தான் ஆன்சர் இருக்குது. அப்போ இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி, 1 2 3 4. அதாவது ஈஸ்டர் அப்படின்றது பெண் தெய்வம், அதாவது அன்புக்கான தெய்வம். சின் அப்படின்றவங்க சந்திர கடவுள். என்லில் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா காற்று கடவுள். நின்லின் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தானியத்திற்கான பெண் கடவுள். இவங்களும் பெண் கடவுள் தான். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஷின், மம்மிகளில் பயன்படுத்தப்பட்ட வேதியியல் பொருட்கள். மம்மிகளில் பயன்படுத்தப்பட்ட வேதியியல் பொருட்கள். அதாவது மம்மியாக்கம் அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க, பதப்படுத்தி வைக்கிறாங்களா, அந்த பதப்படுத்தி வைக்கிறதுக்கு அந்த 40 நாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு சில கெமிக்கல்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. அது என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான சரியான பதில் வந்து பார்த்திங்கன்னா சோடியம் கார்பனேட் மற்றும் சோடியம் பைகார்பனேட். ஆப்ஷன் சி தான் கரெக்டான பதில். சோடியம் கார்பனேட் மற்றும் சோடியம் பைகார்பனேட் போட்டு பதப்படுத்தப்பட்ட இறந்த உடலில் போடுவாங்க. ப்ளஸ் அதோட நாட்ரன் உப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான உப்பை போடுவாங்க. இதை போட்டு நல்லா 40 நாட்கள் கழித்து அதுக்கப்புறம் மரத்தூள் போட்டு நல்ல மெல்லிய துணியால் சுற்றி அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா சவப்பெட்டியில் அடக்கம் பண்ணுவாங்க. அந்த சவப்பெட்டியில் அடக்கம் பண்ணுறதுக்கு தான் சார்கோஃபேகஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஷின், பொறுத்துக.
பொறுத்துக இந்த சைடு கொடுத்துருக்காங்க, இந்த சைடு பார்க்கலாம். பேரோ அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா எகிப்திய அரசரை தான் பேரோ அப்படின்னு சொல்லுவாங்க. பாப்பிரஸ் அப்படின்றது ஒரு வகை புல். இந்த பாப்பிரஸ் புல்லிருந்து தான் வந்துட்டு பழங்காலத்தில் அந்த தாள் எழுதுறது யூஸ் பண்ணுற தாள் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணுவாங்க. அதனால் பாப்பிரஸ் அப்படின்றது வந்துட்டு ஒரு தாள். கில்காமெஷ் அப்படின்றது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு எழுத்து காவியம். பெருங்குளம் வந்துட்டு மொஹஞ்சதாரோவில் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா, இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன் படி 4-1-2-3 4-1-2-3 ஆப்ஷன் சி தான் கரெக்டான பதில். பாரோ அப்படின்றவங்க எகிப்திய அரசர், பாப்பிரஸ் அப்படின்றது ஒரு வகை புல், இதுதான் பேப்பர் அப்படின்னு நம்ம பின்னாடி அழைச்சிட்டு இருந்தோம். கில்காமெஷ் அப்படின்றது எழுத்து காவியம், உலகத்தினுடைய முதல் காவியம்னு சொல்லலாம். இது பாபிலோனியர்கள் வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. பெருங்குளம் அப்படின்றது நம்ம சிந்துவெளி நாகரிகத்தில் கிடைச்ச ஒரு மொஹஞ்சதாரோவில் கிடைச்ச வந்துட்டு ஒரு முக்கியமான ஆதாரம். சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் கொஷின், சரியானதை தேர்ந்தெடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியானதை சீனாவின் துயரம் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோவாங் ஹோ அப்படின்னு இருக்குது, இதுவும் கரெக்டு தான். லாவாய்ச்சு தாவாய்ஷியம் ரைட்டு. சீன பெருஞ்சுவர் ஷுவாங் டி ரைட்டு. அப்போ அனைத்தும் சரின்றது தான் கரெக்டான ஆப்ஷன். சரிங்களா, சீனாவின் துயரம் ஹோவாங் ஹோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க. சீனாவின் துயரம் மஞ்சள் ஆறு. ஏன்னா இது மிகவும் நீளமான நதிகள். அது வந்துட்டு வெள்ளப்பெருக்குனாலையும் மற்ற சில ரீசன்னாலையும் வந்து பார்த்திங்கன்னா அழிவுகளை கொஞ்சம் அதிகமாக கொடுக்கறதுனால சீனாவின் துயரமாக இது வந்துட்டு சொல்லப்படுகிறது. லாவாய்ச்சு அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா தாவாய்ஷியம் அப்படின்ற ஒரு வகையான கோட்பாடுகளை வந்து சொல்லியிருப்பார். சீன பெருஞ்சுவர் நம்ம 7 அதிசயங்களில் ஒன்று சொல்லுவோம் இல்லையா, இந்த சீன பெருஞ்சுவரை கட்டினது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஷுவாங் டி அப்படின்றவர். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வர்கத்தின் புதல்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. சின் வம்சத்தை தோற்றுவித்தவர் வந்து இந்த ஷுவாங் டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் கொஷின், தவறானதை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய ஹரப்பா இல்லைனா சிந்துவெளி நாகரிகத்தினுடைய எல்லைகள், மேற்கு பக்கம் எல்லை என்ன, கிழக்கு பக்கம் எல்லை என்ன, தெற்கு பக்கம் எல்லை என்ன, அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்கிறதுல மேற்கு பக்கம் எல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஷோர்டுகை தவறானது. கிழக்கு ஆலம்கீர்பூர் தவறானது. ஓகேங்க, கிழக்கு ஆலம்கீர்பூர் ரைட்டு. தெற்கு வந்து பார்த்திங்கன்னா ஷுட்காஜெண்டோர் அப்படின்றது இது தவறு. சரிங்களா, அனைத்தும் தவறு அப்படின்றது தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதுவும் தவறு. ஏன்னா இது கரெக்டான ஆன்சர். இங்கே சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னு மாற்றிக்கோங்க. இதுக்கான சரியான ஆன்சர் கிழக்கு. நம்ம சரியாக சொல்ல போனோம் அப்படின்னா மேற்கு பக்கம் தான் சுட்காஜெண்டோர். மேற்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா சுட்காஜெண்டோர். வடக்கு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஷோர்டுகை. வடக்கு தான் ஷோர்டுகை. கிழக்கு ஆலம்கீர்பூர் கரெக்டாக இருக்குது. தெற்கு வந்து பார்த்திங்கன்னா டைமாபாத் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, டைமாபாத். இது வந்துட்டு சிந்துவெளி நாகரிகத்தினுடைய எல்லைகள். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், ஜெபு என்பது டேஷ். ஜெபு என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம இப்போ தான் பார்த்தாச்சு. ஜெபு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகை மாட்டினம். அது வந்துட்டு மிகப்பெரிய அளவிலாக இருக்கும். அதாவது பெரிய மாட்டினத்தினுடைய பெயர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓகே. நெக்ஸ்ட் கொஷின், சிங்க உடலும் மனித முகமும் கொண்ட சுண்ணாம்பு கல் படிமம். சிங்க உடலும் மனித முகமும் கொண்ட சுண்ணாம்பு கல் படிமம் எது அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், இதுக்கான சரியான பதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிங்க்ஸின். ஆப்ஷன் சி ஸ்பிங்க்ஸின் அப்படின்றத சரியான பதில். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உலகிலேயே மிகப்பெரிய சிற்பங்களில் ஒன்று அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஏன்னா இது ஒரு சிற்பமாக தான் காட்சி தருது. இது எகிப்தில் இருக்க ஒரு முக்கியமான சிற்பம். நம்மளுடைய கிசா பிரமிடுகள் இருக்குது இல்லைங்களா, அதே மாதிரி இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உலக புகழ்பெற்ற சிற்பங்களில் ஒன்று. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நைல் நதியின் நன்கொடை எகிப்து என கூறியவர் யார்? நைல் நதியின் நன்கொடை எகிப்து என கூறியவர். எஸ், இதுக்கான சரியான பதில் வந்து பார்த்திங்கன்னா ஹெரோடோடஸ். நம்ம வரலாற்றின் தந்தை என ப்ரீவியஸ் லெசனில் சொன்ன ஹெரோடோடஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நைல் நதியின் நன்கொடை வந்துட்டு எகிப்து அப்படின்னு சொல்லிட்டு எகிப்தின் நன்கொடை நைல் நதி அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா ஹெரோடோடஸ். ஓகேங்களா, இல்லை ஹைக்ஸோஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா எகிப்தினுடைய 15வது வம்ச அரசர். கிரேக்கர்கள் வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். கிரீஸ் பக்கத்தில் வாழ்ந்துட்டுருக்கவங்க. டூடன் காமன் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எகிப்து மன்னரே தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு, ஹமுராவின் சட்ட தொகுப்பில் எத்தனை பிரிவுகள் உள்ளன? ஹமுராவின் சட்ட தொகுப்பில் எத்தனை பிரிவுகள் உள்ளன?
இதுக்கான சரியான பதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி 282. ஹமுரா அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெசபடோமியா நாகரீகத்தில் இருக்க ஒரு முக்கியமான அரசர். அதாவது அவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா சட்டங்கள் இயற்றியிருப்பார். அந்த காலத்திலே தண்டனை கண்டிப்பாக கிடைக்கணும், தப்பு செஞ்சால் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹமுராவின் சட்ட தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு 282 பிரிவுகள் கொண்ட ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காங்க. ஓகேங்களா, அது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹமுரா எழுதியிருப்பார். அதனால் அதுக்கு பேரே ஹமுராவின் சட்ட தொகுப்பு அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். மெசபடோமியா அதில் மெசா அப்படின்றதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மெசபடோமியாவை மெசாஃபடோமியா அப்படின்னு வந்து பிரிப்பாங்க, ஃபொடோமஸ் அப்படின்னு பிரிப்பாங்க. அப்போ மெசா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நடுவில் இருக்கிறதுன்றது தான் மீனிங்கு. மெசா அப்படின்னா வந்து நடுவு, ஃபொடோமியா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆறு, அதாவது 2 ஆறுகளுக்கு நடுவில் அமைந்த நாகரீகம் அப்படின்றதுனால இதுக்கு பேர் மெசபடோமியா நாகரீகம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, சுர்கோடா, பனாவலி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிந்துவெளி நாகரீகங்களில் ஒரு சில தொல்லியல் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள். அது இப்போ தற்போது எந்த மாநிலத்தில் இல்லை மாகாணத்தில் இருக்குது அப்படின்றது தான் இந்த சைட் கொடுத்துருக்காங்க. ஹரப்பா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னா பஞ்சாபில் தான் இருக்குது. சரிங்களா. மொஹஞ்சதாரோ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சிந்துவில் தான் இருக்குது. சுர்கோடா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா குஜராத்தில் தான் இருக்குது. பனாவலி அப்படின்றது ராஜஸ்தானில் தான் இருக்குது. சரிங்களா. அப்போ இங்கே ஸ்ட்ரைட்டாக ஆன்சர் கொடுத்துருக்கனால ஆப்ஷன் சி 1 2 3 4 தான் கரெக்டு. சரிங்களா. இந்த லெசன் வந்துட்டு சிந்துவெளி நாகரிகம் ரொம்பவே முக்கியமான நாகரிகம். ஏன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிறது வந்துட்டு அந்த நாகரிகம்ன்றனால அது ரொம்பவே முக்கியம். நீங்களும் லெசன் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.